உங்களுக்காக பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நம்முடைய எல்லா சாபங்களையும் நீக்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார். ஆமென். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்து அவர் நமக்கு உயர்வை கொடுத்தாரு. பாருங்க, சர்ப்பம்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சாபம்னு தான் சொல்லுவோம். எப்படி அந்த சர்ப்பம் வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டுச்சோ, அந்த சர்ப்பத்தை பார்த்தவங்க எப்படி பிழைத்தார்களோ, அது போலவே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டு அவரை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் வசனம் சொல்லுகிறது. பாருங்க, சர்ப்பத்தை இயேசுவோட ஒப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கும். அது எப்படி சர்ப்பத்தையும் இயேசுவையும் ஒன்னா பேச முடியும்? பாம்பு எங்கேயோ இருக்கு, கத்தர் எங்கேயோ இருக்கான்னு நம்ம யோசிப்போம்ல. பாருங்க, சர்ப்பம்னு சொன்னா அது சாபத்தின் சின்னமாக இருக்குது. சாபம்னு சொன்னாலே என்ன, அது சர்ப்பத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபமாகி அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டதின் நிமித்தமாக இன்னைக்கு நீங்களும் நானும் சாபமற்றவர்களாக, இன்னைக்கு நீங்களும் நானும் உயர்த்தப்பட்டவர்களாக தேவன் நம்மளை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சர்ப்பத்தை பார்க்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? ஐயோ, நாங்க பாவம் செஞ்சிட்டோமே, கர்த்தருக்கு விரோதமா பேசிட்டோமே, மோசேக்கு விரோதமா பேசிட்டோமே. அதை பார்க்கிறப்பெல்லாம் அதுதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா நீங்களும் நானும் சிலுவையை பார்க்கும் பொழுது நம்முடைய பாவம் நமக்கு ஞாபகம் வராது. என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? இயேசு என் மேல் வைத்திருக்கிற அன்பு தான் உங்களுக்கு எனக்கு ஞாபகம் வரும். அந்த அன்பை நீங்க நினைக்க 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 உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை நீங்க இன்னும் ருசிக்க கூடியதாக இருக்குமா?